இன்னைக்கு ட்ரெடிஷனல் ஃபுட் தான் நம்மளுடைய லஞ்ச். அதனால வந்து முருங்கைக்கீரை கிள்ளிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து லைட்டாக பிளெண்டரில் தட்டிக்க போகிறேன். இந்த தக்காளி மிளகாலாம் கொஞ்சம் அடிச்சுக்கலாம். கொசு இருக்குது, முன்னாடிலாம் கொசு இல்லாமல் இருந்துச்சு. நல்லா வேக வேக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். முருங்கைக்கீரை கடையல், புளிச்சக்கீரை கடையல், பூவெல்லாம் கூட வச்சிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம், இந்த கேள்விக்கு நீ மட்டும் பதில் சொல்லிட்டு பார்க்கலாம். அப்பன் டேஸ்ட்லாம் இந்த பக்கம் வந்து நில்லு முதல்ல. ஐயோ வந்துச்சு. சாப்பிடலாம் கொடுக்க மாட்டேன். மூந்து பாருங்க, மூக்குல வச்சு பொடி மாதிரி வச்சிருவேன். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க. வீம்புக்கு பண்ணக்கூடாது. நீங்க பெரிய ஐடி மேனேஜரா இருக்கலாம், ஆனா சமையல்ல நான் தான் மேனேஜர். அது ஒரு லைட்டான ஃப்ளேவர் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க என்ன சாப்பிட போறீங்க? ஒரு ப்ராஜெக்ட் இங்க நடந்துங்குது. ப்ராஜெக்ட் ஆம்பளைங்க டக்கு டக்கு டக்குன்னு வாங்கி அள்ளி போட்டுட்டு வந்துருவாங்க. பரபரன்னு நடக்கிறோன்னு டப்புன்னு விழுந்து அடிச்சோன்னு வச்சிருக்கேன். சிரிச்சிட்டு இருக்கிறத போறாங்க நின்று. அக்காவோட போயிட்டு அந்த சந்தைனாலே அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன் நானு. அதே மாதிரி கௌசிக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஃபுல் டே ரொட்டீன். இன்னைக்கு வந்து வீட்டுல சமைச்சு தடபுடலா அப்படின்னு முடியாது, ஆனா ஆரோக்கியமான சமையலா சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே போனோம். எதுக்காக போனோம், என்ன பண்ணோம், நைட் வரையும் நம்ம என்னெல்லாம் பண்ணோன்றதை வீடியோக்குள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை கடையில் இன்னைக்கு பண்ண போறோம். அதனால வந்து முருங்கைக்கீரை கிள்ளிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தியான சமையல் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த மழை பெய்யறது கொசு இருக்குது, முன்னாடிலாம் கொசு இல்லாம இருந்துச்சு. இப்ப கொசு வெளியே வந்தாதான், ஆனா வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு வரதில்லை, வெளியே மட்டும் கொசு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கிள்ளிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கலாம். இப்போ பருப்பு வந்து வெந்துருச்சு. துவரம் பருப்பு கீரைக்காக வேக வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து லைட்டாக பிளெண்டரில் தட்டிக்க போகிறேன். இந்த தக்காளி மிளகாலாம் கொஞ்சம் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கீரை போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு வந்து லைட்டாக பிளெண்டர் போட்டுட்டு அந்த மிளகா தக்காளிலாம் நல்லா மசிச்சிடலான்றதுக்காக பிளெண்டர் போட்டேன். இப்போ வந்து இந்த முருங்கைக்கீரை போட்டு வேக வச்சுட்டு போகிறோம். முருங்கைக்கீரை வந்து கொஞ்ச நேரம் கொதிச்சாலே வெந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் களி வெந்துட்டு இருக்குது, சாப்பாடு வந்து வடிச்சாச்சு. இந்த பக்கம் முருங்கைக்கீரை வேக வச்சிருக்கிறேன். இப்போ களி வந்து நம்ம கிளறிக்கலாம். மாவு நல்லா வெந்துருச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போட்டு. 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும். ஒரு 20 நிமிஷம் மேக்ஸிமம் ஆகிடுச்சுன்னா செம்ம சாஃப்டாக வந்து களி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு எந்த அளவுக்கு நல்லா வேகுதோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் களி. நம்ம போட்டதும் உடனே இது பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த பச்சை வாசம் வர மாதிரி இருக்கும் மாவு, அது நல்லா இருக்காது. நல்லா வேக வேக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். அதில் வந்து 1/4 மணி நேரம் 20 நிமிஷமே வந்து நான் சிம்மில் வச்சு மாவு போட்டு வச்சிருவேன். வந்து களி வெந்துருச்சு, பார்க்கலாம். இன்னைக்கு ட்ரெடிஷனல் ஃபுட் தான் நம்மளுடைய லஞ்ச். ஓகேப்பா, கேட்டுட்டே இருந்தாருல்ல, முருங்கைக்கீரை கடையல், புளிச்சக்கீரை கடையல், வெண்டைக்காய் கடையல் செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன். இன்னைக்கு வந்து சரி முருங்கைக்கீரை கடையில் போட்டு கொடுத்துருவோண்டா களியே அப்படின்ட்டு தான் வச்சாச்சு. பசங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு வடிச்சிட்டேன். இது வந்து நம்ம வீட்லேயே பறிச்ச கீரை, முருங்கைக்கீரை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து இளந்தலையா சூப்பராக இருக்குது. இந்த மழைக்கு செம்மையாக வளருதுங்க, அது சூப்பராக வளருது. பூவெல்லாம் கூட வச்சிட்டு இருக்குது. ஃபுல்லாக நம்ம வந்து அடியோடு வெட்டிட்டோம் முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து ஆடு தின்னு இப்போதான் ஏதோ பொழைச்சி வந்துருக்குது. இப்போ ஓரளவுக்கு கீரை இருக்குது, பூ இப்போதான் விட்டு இருக்குது. முருங்கைக்காய் வருதா பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு முருங்கைக்காய் வருதான்னு பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம், இந்த கேள்விக்கு நீ மட்டும் பதில் சொல்லிட்டு பார்க்கலாம். ஆரம்பிச்சுட்டா இருப்பா. இந்த சமையல் ரூமுக்குள்ள கௌசியப்பா விட்டாலே பொழுதன்னைக்கு சந்தேகம் தான். பாரு, இங்க மாவு, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க என்ன பண்ணிருக்காங்க. மாவு பாருங்க, மாவு எப்படி வேகும், மேலேயே இருந்தா அடியில வந்து தண்ணி இருக்குதுல்ல, கீழ தண்ணி, மாவா தானே இருக்குது. மாவு இந்த பக்கம் வாங்க. அப்பன் டேஸ்ட்லாம் இந்த பக்கம் வந்து நில்லு முதல்ல. இது உள்ள தள்ளணும். உள்ள தள்ளனா என்ன ஆகும் தெரியுமா? கட்டி கட்டியா உருண்டை ஆயிடும். வேகும், அப்பதான் கரெக்டா வேகும்.
கட்டி கட்டி ஆயிடும். கட்டியல அது மாமா கட்டி முட்டி களி கலாரி அப்படின்னு பாட்டு பாடுவோம் சின்ன வயசுல. அந்த மாதிரி ஆயிடும். உள்ள தள்ளி விட்டா உள்ள blend பண்ணிட்டோம்னு வெச்சுக்கங்க கீழே தீ ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே இது வந்து பிகினர்ஸுக்கும் இந்த கேள்வி இருக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி ஏன் போடுறீங்க, அப்படியே கிளறி வச்சிடலாம். பாருங்க அது மேலே இருந்தா அப்படிதாங்க இருக்கணும். அப்படியே வேகம்ன்றாங்க. வேகம் மாவு உள்ள வந்து தண்ணி இருக்குதுல்ல, என்ன கேஸ் கேக்குறது கரெக்ட்டா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். மாவு மேலே இருந்தா எப்படி வேகும்? பதில் சொல்றேன். சீனியர் கிட்ட கேட்டுக்கணும். இருங்க, விசில் வேற வரப்போகுது. ஐயோ வந்துச்சு. என்னன்னா நல்ல சாதம் ஒரு பாதி முக்கால்வாசி வெந்த பிறக்கும் தண்ணி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இருக்கும்போது அந்த மாவு கொட்டிட்டோம்னா அந்த அந்த வேப்பர்ல வேக கீழே தண்ணி தானே கொதிச்சிட்டு இருக்குது. தண்ணி வேகுது, அரிசி உள்ள இருக்கிற அரிசி வெந்துருச்சு. இதுவும் வேகும். மேல மாவு எப்படி வேகும்? மாவு பச்சை வாசம் வருதான்னு பாருங்க. சாப்பிடலாம் கொடுக்க மாட்டேன். மூந்து பாருங்க, பச்சை வாசம். மாவு பச்சை வாசம் வருதா? பச்சை வாசம் வரல. அப்ப வெந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல. மூக்குல வச்சு பொடி மாதிரி வச்சிருவேன். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க. வீம்புக்கு பண்ணக்கூடாது. மாவு பச்சை வாசம் மாவு தெரியும் தானே உங்களுக்கு, அந்த மாதிரி வருதா? இல்ல, அதுதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த இருங்க இல்ல வேகம் வேகம். இந்த தண்ணி கொதிச்சுட்டே இருக்குது இல்லங்க, அந்த இதுலயே நல்லா வெந்துரும். அப்படியே அதை வந்து நம்ம கொட்டி இப்படி கிளறிட்டோம்னு வச்சுங்களேன், நல்லா திக்காயிடும். திக்காயிட்ட பிறகு எவ்வளவு நேரம் அதை வேக வைப்பீங்க? கீழே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதாலதான் இந்த மாதிரி பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம கிளறிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த அரிசி இதோட சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி கெட்டியான பதத்துக்கு வந்துடும். ஒரு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கிறது எவ்வளவு நேரம் தீயில வைக்க முடியும்? தீ ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஒரு மாதிரி தீஞ்ச வாடை வரும். அந்த இது போக்குறதுக்காக தான் மாவு இப்படி கொட்டிட்டோம்னா நல்லா 20 நிமிஷம், 1/4 மணி நேரம் மேக்சிமம் போதும். 20 நிமிஷம்ன்றது நான் எக்ஸ்ட்ராவே வைப்பேன். இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் கிளறி விட்டோம்னா கரெக்டான பதமா இருக்கும். நம்ம முதல்ல போட்ட உடனே கிளறினோம்னா கட்டி கட்டியா வந்துடும். மாவு வேகிறதுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்க முடியாது. திக்காயிட்டு பிறக்கும் ரொம்ப நேரம் அடுப்புல வைக்க முடியாது, நல்ல தீ ஆரம்பிக்கும். அதாலதான் இதுக்கு பின்னாடி எவ்வளவு சயின்ஸ். அதுதான் பொம்பளைங்கன்றது. நீங்க பெரிய ஐடி மேனேஜரா இருக்கலாம், ஆனா சமையல்ல நான் தான் மேனேஜர். இங்க பாருங்க எங்க நேரத்துல போட்டு வாங்குறாங்க. பின்ன என்னோட சமையல் அறையில நான் தான் மேனேஜரு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து மாவு வெந்துருச்சு பாருங்க. தண்ணி இருக்குது பாருங்க. தண்ணி இருக்கும்போதே போடும்போது இந்த தண்ணியில் அப்படியே ஆவி பட்டு பட்டு நல்லா வெந்துடும். இதை வந்து இப்படி நிதானமாக அப்படியே உடச்சி விட்டு இப்படி கிளறி கொடுத்துனே இருக்கணும். இந்த மாதிரி கிளறும் போது டக்குன்னு நிறுத்தக்கூடாது. நிறுத்தினோம்னா கட்டி விழுந்துடும். அப்படியே கிளறி கொடுத்துடணும். சப்போஸ் உங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சுடுதண்ணி இந்த மாதிரி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சுடுதண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. சீக்கிரம் காலையில் செஞ்சோன்னு வச்சுங்களேன், மதியமே ஒரு மாதிரி தண்ணி விடுற மாதிரி ஆகிடும். அதால் என்ன பண்ணணும்னா சுடுதண்ணி காய வச்சுக்கிட்டோம்னா, பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா கரெக்டாக எங்களுக்கு வந்து அளவு தெரியும். சின்ன பிள்ளைங்க இப்போ தான் கற்றுக்குறீங்கன்னா சுடுதண்ணி கொஞ்சம் காய வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இருங்க நான் பண்ணிக்கிறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், களி கிளறினதும் முதல்ல வந்து இந்த இடம்லாம் சுத்தமாக இப்படி எடுத்து விட்டுறணும். இது என்ன ஆகும்னா அந்த சூட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக காஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அதால் முதல்ல நல்லா வழித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டியில் இருக்கிறதும் எடுத்துடலாம். இது வந்து இந்த மாதிரி பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு எடுத்தோன்னு வச்சுங்களேன், கரண்டியில் ஒட்டாமல் வரதுக்காக பாருங்க. நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. நம்ம பார்க்கும்போதே அந்த பதம் தெரியும் பாருங்க. நல்லா சாஃப்டாக ஆகிடும். மாவு எவ்வளோ வேக வைக்கணுமோ அவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் களி. களி செய்கிறது வந்து நிறைய முறை வீடியோ எடுத்துருக்குறோம். அதால் தான் சரி இந்த முறை வந்து கடைசியாக காட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு மரத்தட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது அழகாக இவ்வளோ சைஸுக்கு கைப்பிடியோடு இருக்கும்.
வீடியோல பழைய நினைவுகள் இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அம்மாவங்க எல்லாம் பாட்டிங்க வச்சிருந்த சாமான் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அழகா வந்து ரவுண்டா இருக்கும், நடுவுல குழியா கொஞ்சம் லேசான குழி இருக்கும், கைப்பிடி வச்சிருப்பாங்க, அதான் மரத்தட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தட்டு இந்த களி பிரத்யேகமாக அந்த களி உருட்டுறதுக்காகவே வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்க வீட்டுல இருந்துச்சு, எங்க வீட்டுல கூட தான் எங்க அம்மா வச்சிருந்தாங்க. அது இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்த உடனே இது தட்டில் மரத்தட்டில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் களி வந்து உருட்டியாச்சு. இந்த கீரை காம்பினேஷனுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு களி. ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து தாளிக்கு போட்டுக்கிறேன். கீரை வந்து வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு தோலோட அப்படியே இடித்து போட்டுக்கிறேன். கீரையும் வெந்துருச்சு, அவ்வளோதான். தாளிக்கு போட்டு இறக்கிடலாம். முருங்கைக்கீரை கடையில் வந்து இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். கீரை வந்து பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த கீரை முழுசாக அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பிளெண்ட் பண்ணக்கூடாது, அப்படியே சாப்பிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கீரையில் உப்பு போட்டுக்கலாம். வந்து உப்பு போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரை போடும்போதே உப்பு போட்டிருப்பேன், மறந்துட்டேன். அதெல்லாம் வந்து கடைசியாக போட்டுட்டேன். அதில் தான் கல் உப்பு போடாமல் நம்ம பொடி உப்பு போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து முட்டை ஃப்ரை, இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்குது. வெங்காயமும் பொடியாக கட் பண்ணிட்டேன். அப்படியே நல்லா வதக்கிட்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். மசாலா முட்டை, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக மிளகா பொடி. இப்போ வந்து கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுக்கிட்டேன், குழம்பு மிளகா பொடி. இது கொஞ்சம் மட்டன் மசாலா, அது ஒரு லைட்டான ஃப்ளேவர் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, இல்லை கரம் மசாலா, ஏதாவது ஒன்று கொஞ்சமாக சேர்த்தோம்னா இந்த நல்ல மசாலா முட்டை வாசம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் எப்பயுமே நம்மளோட டிப்ஸ் இது தான். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் மிளகா பொடி விட இந்த மாதிரி மசாலா ஏதாவது ஒன்று சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து நான் மிளகா பொடி கம்மி பண்ணிடுவேன். கொஞ்சமாக உப்பு, பெப்பர் தூள் போட்டிருக்கலாம். ஆனால் வந்து நம்ம வீட்டில் பெப்பர் தூள் அரைக்கணும், காலி ஆயிடுச்சு, நைட்டே காலி ஆயிடுச்சு. சரி, இருக்கிறது வரையும் போடலாம். மசாலா போடுறதுனால செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து சூப்பராக ஜாலியாக வெளியே கிளம்பணும். ரொம்ப ஜாலியான்லாம் சொல்ல முடியாது, டிமார்ட் போயிருந்தோம். சுத்தமாக பத்தாது, சுத்தமாக பத்தே பத்தாது. போட்டா பரவாயில்ல. வேணும்னே நிறைய கொடுக்குறாங்க நம்மள. 5 ஸ்டார் 5 ஸ்டார் சிக்கன், 5 ஸ்டார் பிரியாணி இது. ஓ அதுவா? மை ஃபேவரட் ஃப்ரைட் சிக்கன் தானே? தெரியல. மை ஃபேவரட் சிக்கன் எம்எஃப். இப்போ நீங்க என்ன சாப்பிட போறீங்க? தோகுதுமா KFC. கண்ணாடி பையன். ஆமா. ஏய் 9 பீஸ் 300 ஆமா. சிக்கன் 300 தான். சரி சாப்பிடு. ஆமாடி, ஒரு ப்ராஜெக்ட் இங்க நடந்துங்குது. ப்ராஜெக்ட் ஆல்ரெடி வந்து இது நான் கையிலே ஓபன். சாப்பிட்டுங்க டப்புன்னு கொஞ்சம் சாப்பிட்டு பூரி நொட்டை கையில் இந்தடா சொன்னா எடுத்துக்கணும், மேலே இருக்கணும். பயங்கரமான விஷயம் வந்துச்சு சென்னால. என்ன பயங்கரமான விஷயம்? வாழ்க்கை மாதிரி வெறிஞ்சிச்சு சுத்தி. நிற்கும் போது எடுத்துருவோம். ரொம்ப ஃபுல்லா போடுறாங்க, தாங்க முடியல. ஓபன் பண்ணுனா ஒரு நியூக்கு ஓபன் பண்ற மாதிரி. ரொம்ப நல்ல இன்னொரு டிஷ்யூ தேவைப்படுது.
இந்த ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு 7 லேயர் ஆஃப் டிஷ்யூ இருக்கும். அதனால ஒரு பெனட்ரேட் பண்ணிமா. உனக்கு தெரியலமா இங்க என்ன நடக்குதுன்னு. யூகே வெடிக்க போற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிமார்ட்ல வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்றது இல்லை. அதால வந்து நாங்க உள்ள என்னென்ன பண்ணோம், என்ன பர்ச்சேஸ் பண்ணோன்றது எடுக்க முடியல. இதுக்கு அடுத்து வந்து கண்டிப்பா நம்ம என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கறது அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கட்டுக்கு திருவள்ளுக்கு கிளாஸ் இருக்கு. மந்த்லி உங்களுக்கு வந்து கிராசரி எவ்வளவு தேவைப்படும், எந்த அளவுக்கு நீங்க வாங்குவீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து வீடியோ போட சொல்லி இருந்தீங்க. இந்த முறை வந்து பக்காவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எல்லா ஐட்டமே காலியா இருந்தது. டோட்டலா எல்லாமே வாங்கணும். நம்ம வந்து ஃபுல்லா எப்படி கிராசரி எந்த அளவுக்கு வாங்குவோன்றத அடுத்த வீடியோல என்னெல்லாம் வாங்கி இருக்கிறோன்றத நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. ஏன்னா வந்து இப்ப என்னென்ன எடுத்தோம், என்னென்னத்த வாங்கணும்ன்றது வந்து எங்களால வந்து ஷூட் பண்ண முடியல. டிமார்ட்ல அலோடு இல்ல. சரி, என்னெல்லாம் வாங்கணும்ன்றத வீட்டுல வந்து அதுக்கப்புறம் காட்டலான்றதுனால அப்படி இது பண்ணிட்டோம். அடுத்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நம்ம என்னெல்லாம் வாங்கி இருக்கிறோன்றத பார்க்கலாம். அப்படியே வந்து வர வழியில டீ குடிச்சிட்டு வந்துட்டே இருந்தோம். ஊருக்கிட்ட வரும்போது சந்தை போட்டிருந்தாங்க. சரி, சுத்தமா காய்கறியும் இல்ல, அதையும் வாங்கிட்டு போயிடலான்னு அப்படியே இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கௌசி 2 பேர் மட்டும் போனாங்க. நானும் பசங்களாம் வந்து கார்லயே தான் இருந்தோம். எதுக்காகன்றது வந்து நான் கடைசியா வீடியோல சொல்லி இருப்பேன் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. எல்லா காய்கறிகளுமே நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து ஒரு சிலது வாங்கிட்டு வந்தா கூட போதுங்க, ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு, பொழுது போயிடுச்சு அப்படின்னு. ஆனா வந்து கௌசிப்பா வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் வாங்கியிருக்குன்றது கடைசியா பாருங்களேன், நம்ம வீடியோல இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி வந்து சந்தை இருந்தாலே வந்து டக்குன்னு நானும் போவேன். இந்த முறை பாருங்க எவ்வளவு சேரு, தண்ணி பயங்கரமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நைட் எல்லாம் செம்ம மழை, அதுல வந்து ரொம்ப சேரும் செகதமா இருந்துச்சு. அங்கங்க தண்ணியே அப்படி அப்படியே நின்று இருந்தது. சரி, பசங்களையும் கூப்பிட்டு போனோம்னு வச்சுங்களேன், அந்த சேர்ல வந்து ரொம்ப பசங்களுக்கு அவஸ்தையா இருக்கும். சரி, நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படின்ட்டு பசங்களை வச்சுட்டு நான் கார்லயே இருந்துட்டேன். கௌசி வந்து சரி நான் வரேன், வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கௌசியப்பா 2 பேரும் போனாங்க. அவங்க வந்து ஸ்பீடா நடந்துருவாங்க, டக்கு டக்குன்னு வாங்கிட்டு வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பொழுது போயிருச்சு. அதாலதான் வந்து சரி நீங்க மட்டுமே போய் இறங்கி வாங்கிட்டு வந்துருங்க. ரொம்ப ரோடு பக்கத்துலயே தான் வாங்க சொன்னேன். இது வந்து பெரிய சந்தையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா அந்த வழி நீட்டுக்கும் பெரிய ஏரியா கவர் பண்ணியிருப்பாங்க, காய்கறி எல்லாம் இருக்கும். நான் வந்து சும்மா ஜஸ்ட் இறங்குங்க, ரொம்ப ஒரு மாதிரி சேருலாம் இருக்குது, வழி கிழக்கி விட்டுருப்பது, நீங்க முன்னாடி இருக்கிறத மட்டும் 1, 2 வாங்கிட்டு வந்தா கூட போதுங்க அப்படின்னு. ஆனா வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. கீரை, காய்கறிங்க, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாமே வந்து சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு நீட்டுக்கு இன்னமும் போகணும், அந்த பக்கம் பெரிய ஏரியாவா இருக்கும். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு 2 வீலர், நம்ம காரு நிறுத்தின இடத்த நீங்க பாத்துருக்கலாம், அவ்வளவு 2 வீலர் இருக்குது. ஹைவே வந்து ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்களா, அந்த பக்கம் ரோடுக்காக இப்படி நல்ல சதுரமா போட்டிருக்கிறாங்க, மண்ணு எல்லாம் கொட்டி இருக்கிறாங்க. அந்த ஏரியா பூரா இங்க எவ்வளோ இடம் இருக்குதுடா, நாங்க தாராளமா வண்டி விட்டுக்கிறோங்கிற மாதிரி அங்கங்க நிறுத்தி இருக்கிறாங்க. எவ்வளோ வண்டிங்க, அப்ப அவ்வளவு கூட்டம் உள்ள இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இதுக்கு முன்னாடியே கூட எப்பயாவது வாங்குவோம். நம்ம சென்னையில இருந்தப்ப வந்து ஊருக்கு வரும்போது எப்பயாவது நிறுத்தி இந்த கீரை மட்டும் ஏதாவது வாங்கிட்டு வருவோம், இல்ல 1, 2 காய் வேணும்னா அப்படி வாங்கிப்போம். அப்போ வந்து கௌசியப்பா மோஸ்ட்லி போவாரு. ஏன்னா வந்து அங்கிருந்து வரும்போது 7:30, 8 o'clock ஆயிருமா, அதால இருட்டுல வேணான்றதுனால கௌசியப்பா மட்டும் முன்னாடியே அப்படி இருக்கிறது வாங்கிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னைக்கு வெளிச்சம் இருந்தது, லேசா தான் இருக்கும். இது கேமராவில வந்து நல்லா கிளியரா இருக்குது. ஆக்சுவலா வந்து நல்லா சன்செட் ஆயிருச்சு. சரி அதாலதான் நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. காலிஃபிளவர் எல்லா காய்கறியுமே சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியே வீடு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுல நம்ம என்னெல்லாம் வாங்கி இருக்கிறோன்றத பாக்கலாம். அப்படியே வர வழியில காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். செம்மையா சூப்பரா ஒரு மார்க்கெட், சந்தை. அது வந்து என்ன நகருங்க,
என்ன நகர்? இஸ்மாயில் நகர். இல்ல, இஸ்லாம் நகர். இஸ்லாம் நகர். அந்த ஏரியாவில் வந்து இந்த நம்ம எப்படின்னா திருத்தணியில இருந்து சென்னைக்கு போற ரூட்ல வந்து திருத்தணி தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். அங்க 3 நாள் அட்லீஸ்ட் இருக்கும். அந்த இடத்துல வந்து சந்தை போடுவாங்க. நம்ம சென்னையில இருக்கும்போது வரும்போதெல்லாம் பார்ப்போம், எப்பயாவது வாங்கிட்டும் வருவோம், நிறுத்திட்டு கீரை அந்த மாதிரி எல்லாம் வாங்குவோம். சரி, இன்னைக்கு வந்து காய்கறி எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வாஷ் அவுட். 2 முள்ளங்கி அது இதுன்னு இருந்ததுலாம் இன்னைக்கு எல்லாம் சமைச்சாச்சு. கேரட் பீன்ஸ் கொஞ்சம் இருந்தது, எல்லாம் போட்டு சமைச்சாச்சு. சரி, எல்லா காய்கறியும் வாங்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். பக்கா வந்து சந்தை கிடைச்சதா, சரி சூப்பரா இருக்குமே, சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு சரி அப்படியே ஒரு பக்கமா காரை நிறுத்துங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நிறுத்திட்டாரு. நம்ம என்னெல்லாம் காய்கறி வாங்கிட்டு வந்தோம்னா அப்படி பாருங்க, தக்காளி, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய். கௌசியப்பாவுக்கு பிடிச்சதுனால தனியா இப்ப இது வந்து கௌசியப்பா தான் போனாரு. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கௌசியப்பா தான் போனாரு. எதுக்காகனா அங்கேயே வந்து 6:15 மேல ஆயிடுச்சு. சரி நம்மளும் இறங்கி போனோம்னு வச்சுங்களேன், எப்பயுமே தெரியும்ல ஆம்பளைங்க டக்கு டக்கு டக்குன்னு வாங்கி அள்ளி போட்டுட்டு வந்துருவாங்க. கண்டிப்பா நான் போனோம்னு வச்சுங்களேன், ஸ்லோவா பொறுமையா அப்படி போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும். சரி டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்றதுனால நாங்க அப்படியே கார்லயே உட்காந்துட்டு இருக்கிறோம். நீங்க மட்டும் டக்குன்னு பேக் எடுத்துட்டு போய் முதல்ல என்னென்ன காய்கறி இருக்குதோ வாங்கிட்டு வாங்க. ஒரு சிலது வாங்கினா கூட ஓகே, ஒரு 2-3 காய் வாங்கினாலும் ஓகே அப்படின்னு நிறையவே வாங்கிட்டு வந்துட்டாரு. பரபரன்னு நடப்பாரு ஃப்ரெண்ட்ஸ், அவரோட எல்லாம் நம்மளால ஓட முடியாது. அது இல்லாம வந்து ரொம்ப சேரா இருந்துச்சு, மழை பெஞ்சிட்டே இருக்குது. நைட் எல்லாம் சரியான மழை. அது என்னன்னா ரொம்ப ஒரு மாதிரி சேரும் சேதமா இருந்துச்சு. பரபரன்னு நடக்கிறோன்னு டப்புன்னு விழுந்து அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, மழை கேடா போயிடும். சரி அவரே போயிட்டு வரட்டும்ட்டு இறக்கி விட்டாச்சு. ஆனா டக்கு டக்குன்னு வாங்கிட்டு ஓடியான்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு தனியா போனதுனால பீர்க்கங்காய் டக்குன்னு வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பாருங்க, அவருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது. பீர்க்கங்காய், வெண்டைக்காய், பாவக்காய் இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஐட்டம். அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பீன்ஸு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பச்சை மிளகா, லெமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, கத்திரிக்காய், புதினா இன்னொரு கட்டு வாங்கியிருக்கலாம்லங்க, புதினா, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், அவருக்கு பிடிச்ச நான் சொன்னா இல்லையா, அவர் மட்டும் அனுப்பிச்சதுனால அழகா புளிச்சுக்கீரை, பீர்க்கங்காய், வெண்டைக்காய், பாவக்காய் எல்லாம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. எப்பயுமே கௌசியப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதினா மட்டும் இந்த வெஜிடபிள் ரைஸுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம், பிரியாணிக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம்னு நினைச்சுக்குவாரு. நான் கூட போனேன்னா வந்து 2 கட்டு 3 கட்டு வாங்கிப்பேன் சட்னி அரைக்கிறதுக்கு. அது இல்லாம நம்ம இந்த வெரைட்டி ரைஸ்க்குலாம் யூஸ் பண்றதுக்காக 2 கட்டாவது அட்லீஸ்ட் வாங்குவேன். கௌசியப்பா எப்ப இங்க கடைக்கே போனாலுமே வந்து ஒரே கட்டுக்கு வாங்கிட்டு வருவாரு. அது என்னமோ அது கருவேப்பிலை மாதிரி அவருக்கு நினைப்பு. நம்ம சட்னி அரைக்கலாம், சிரிச்சிட்டு இருக்கிறத போறாங்க நின்று சட்னி அரைக்கலாம், அதுல எவ்வளவு சூப்பரா எல்லாம் பண்ணலாம். ஆனா வந்து அது அப்படிதான் பண்ணுவாரு. இதை குட்டின்னு இது வச்சுட்டு என்ன பண்றது, நாளைக்கு சண்டே அதுக்கே காலியாயிரும். எங்க அம்மா வந்து புதினா சட்னி சூப்பரா செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி செய்வாங்க. வாங்கிட்டு இன்னும் வர்றதில்லை. ஆனா இதை செய்யலையே, அதை செய்யலையே, இதை செய்யலையே, எங்க அம்மா செஞ்சிருப்பாங்களே அப்படிம்பாரு. வாங்கிட்டு வந்தா தான் பிஸ்னாரி மாதிரி ஒரே கட்டு வாங்கி வந்துக்கிறீங்க, சிரிப்பா பாரு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சந்தையில எல்லா சந்தையில அப்படி இருக்குமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வந்துட்டு ஒரு வியப்பான ஒரு செய்தியை சொன்னாரு. என்ன செய்தின்னு கௌசியப்பாவே சொல்லுவாரு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா மினிமம் 500 rupees ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மேல மினிமம் 500 நான் சொல்றேன், மினிமம் கொஞ்சமா தான் வாங்குவோம் நம்ம. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 500 650 அந்த ரேஞ்சில தான் நாங்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குவோம். ஆனா இப்ப என்ன பாத்தீங்கன்னா சந்தையில வாங்கினதுனால எஃபெக்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், 230 ரூபா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இப்படி கூட நம்ம வாங்க முடியுமா நிறைய. ஆனா அந்த சந்தையிலங்க நிறைய பேர் வராங்க பாருங்க, சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லாருமே வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு கூட்டம் இருக்குது அந்த இதுல. ரொம்ப 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். எக்கச்சக்கமான கூட்டம். என்ன தெரியுமா பிரச்சனை, அங்க ஒரு சந்தை போடுவாங்கன்னு தெரியும், அது என்னைக்குன்றது மறந்துடுவோம். நான் நிறைய முறை கேட்பேன், இந்த இடத்துல ஒண்ணு இருக்கும் இல்லங்க இஸ்லாம் நகர்ல, அங்க எங்க எப்பன்னு கேட்டுட்டு இருப்பேன். யாருக்குமே ஞாபகம் வர மாட்டேங்குது.
இனிமே மறக்க மாட்டேன். இதை பதிவு பண்ணிடலாம் வீடியோல. சாட்டர்டே அன்னைக்கு இது எத்தனையோ முறை வந்து நாங்க அந்த ரூட்ல யோசிப்போம், வாங்கிட்டு வருவோம், ஆனா மறந்து போயிடும். என்னைக்குன்றது ஷார்ப்பா ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி இன்னைக்கு வந்து வெளியே போயிட்டு வந்து குடிச்சோமா, சரி இனிமே வந்து சாட்டர்டே ஆச்சுன்னா சாட்டர்டே நம்ம போற மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கினோம்னா அதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை வேணா போலாம். ஏன்னா வந்து 3-4 கிலோமீட்டர் எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரதெல்லாம் டூ மச்சா இருக்கும். எப்பயாவது சும்மா அப்படி வெளியே போலாம் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சோம்னா வேணா அந்த சந்தைக்கு போலாம். பயங்கர பெருசா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஹைவே, திருப்பதி ஹைவே, சென்னை டு திருப்பதி, அது ஸ்டார்டிங்ல தான் நமக்கு சும்மா ஜஸ்ட் முன்னாடி மட்டும்தான் வாங்கிட்டு வந்து இருக்கிறாரு. இவ்வளோ தூரம் இருக்குது, அதை எடுக்காம போயிட்டேன். நல்ல பொழுது சாஞ்சிருச்சு, அதால இருட்டுல அவ்வளவா தெரியாதுன்றதுனால எடுக்கல. ரொம்ப தூரத்துக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஊரோட வழியா என்னன்னு தெரியல, அந்த வழி நீட்டுக்கும் ஃபுல்லா இருந்துச்சு. இன்னொரு முறை போயிட்டு எவ்வளவு தூரம் எவ்வளவு பெருசு இருக்குதுன்னு 2 வீலர் எடுத்துட்டு போனோம். அப்ப வந்து கரெக்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் எடுத்து பிரிச்சு வச்சாச்சு. எடுத்து ஃப்ரிட்ஜ்ல போட்டுட்டு இனிமே சாப்பிடல, இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சந்தை பிடிக்கும்? எனக்கு எப்படி பிடிக்கும்னா வந்து சின்ன வயசுல இருந்தே அக்கா வீட்டுக்கு போவோம். அக்கா வீடு என்னோட தாத்தா வீடு, அம்மாவோட வீடு தான் அது. அதுல வந்து சின்ன வயசுல இருந்தே அங்க போயிட்டு பழக்கம். அக்கா அதுக்கப்புறம் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து அக்காவோட கூட போவோம். அந்த மாதிரி வந்து அக்காவோட போயிட்டு அந்த சந்தைனாலே அது ரொம்ப ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுவோம்னு வச்சுங்களேன். அப்பெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும். அங்க போனோம்னா ஏதாவது ஸ்நாக்ஸ், இந்த போண்டா இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் வாங்கி சாப்பிடுறது, சோடா குடிக்கிறது, ஐஸ் சாப்பிடுறது, இதெல்லாம் பண்ணுவோம். அதில் வந்து அது ஒரு மாதிரி மனசுல பதிஞ்ச ஒரு சந்தோஷமான ஒரு என்ன சொல்றது விஷயம். அந்த மாதிரி வந்து சண்டைனாலே ஒரு கிளிக் ஆகும். நம்ம போலாமா, ஒரு ரவுண்டு சுத்திட்டு வரலாமா அப்படின்னு இருக்கும். ரோட்ல எங்கேயாவது போனோம் வந்தோம்னாலும் ஏதாவது பார்த்தோம்னா ஆசையா இருக்கும். பழைய நினைவுகளோட ஒரு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக நான் சொல்ல வந்தேன்றதே மறந்துட்டேன். உங்களுக்கு யாரெல்லாம் சந்தைக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரீங்களோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம என்ன மாதிரி சந்தைனாலே அப்படின்னு லைட் எரியறது யாருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்குமான்றது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன் நானு. அதே மாதிரி கௌசிக்கு ரொம்ப பிடிக்கும். சாய் வந்து எப்பயுமே மக்கள் கூட்டம்னாலே அவர் ஓடுவாரு, அவர் பிடிக்காது. ஜனனி கூட ஓகேன்னு, ஆனாலும் வந்து கௌசி வந்து என்ன மாதிரி அது பார்த்தாலே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமா அப்படின்பா. அந்த மாதிரி அவளுக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.